शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. வணக்கம் அன்பு நண்பர்களே, ஜனா விஜய்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்பது ஆர் ஜனார்த்தனம். வணக்கம். நேற்று வாஸ்துவை பற்றி சில தகவல்கள் கூறியிருந்தேன். நீங்களும் பரவலான ஆதரவு அளித்திருந்தீர்கள். இன்று வாஸ்துவை பற்றி மேலும் சில தகவல்களை கூற விரும்புகிறேன். மொத்தம் வாஸ்துவில் 8 திசைகள் இருக்கின்றன. கிழக்கு திசை, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு. சரி, இந்த திசைகளில் எப்படி இருந்தால் என்னென்ன பலன்கள் என்று பார்ப்போம். கிழக்கு திசை பள்ளமாக இருக்க வேண்டும். கிழக்கு திசை பள்ளமாக இருந்தால் செல்வம், ஆயுள், புகழ் எல்லாம் கிடைக்கும். அதே மேடாக இருந்தால் சந்ததி என்ற அளவில் பிரச்சனை வரும். சரி, தென்கிழக்கு அக்னி மூலை எப்படி இருக்க வேண்டும்? அக்னி மூலை தென்மேற்கை விட பள்ளமாக இருக்க வேண்டும். ஆனால் வாயு மூலை வடகிழக்கு, வடமேற்கு, வாயு மூலை என்றால் வடமேற்கு, ஈசான்யம் வடகிழக்கு, இவற்றை விட உயரமாக இருக்க வேண்டும். இவற்றை விட எல்லாவற்றையும் விட ஈசானியத்தை விட பள்ளமாக இருந்தால் அக்னி பயம், பகைவர் பயம், தீய புக்தி முதலியவை ஏற்படும். சரி, தென்மேற்கை விட மேடாக இருந்தால் அசுபம். வாயவியம் ஈசானியங்களை விட மேடானால் பணவரவு. அதாவது வடமேற்கு வடகிழக்கை விட தென்கிழக்கு உயரமாக இருக்க வேண்டும். அதேபோல் தெற்கில் பள்ளம் இருக்கக்கூடாது. இருந்தால் வியாதிகள், பொருளாதார நெருக்கடி. மேடாக இருந்தால் பொருளாதார பெருக்கம், ஆரோக்கியம் கிடைக்கும். தென்மேற்கு பள்ளமாக இருந்தால் கெட்ட பழக்கங்கள், நீண்ட வியாதிகள், துர்மரணங்கள் ஏற்படும். மேடாக இருந்தால் பணவிருத்தியும் புகழும் உண்டாகும். மேற்கு பகுதி பள்ளமாக இருந்தால் சந்ததி என்ற வகையில் பிரச்சனை, உடல்நலக்குறைவு ஏற்படும். மேற்கு பகுதி மேடாக இருந்தால் சந்ததி வளர்ச்சி, புகழ் உண்டாகும். வடமேற்கு அதாவது வாயுமூலை வடகிழக்கை விட பள்ளமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சண்டைகள், வியாதிகளின் உபாதைகள் உண்டாகும். அதே சமயம் தென்கிழக்கை தென்மேற்கை விட பள்ளமாக இருக்க வேண்டும். வடகிழக்கை விட மேடாக இருந்தால் வெற்றி, பணவரவு. தென்மேற்கு தென்கிழக்கை விட மேடாக இருந்தால் அசுபங்கள் நடைபெறும். வடக்கு எப்போதும் பள்ளமாக இருப்பது நன்மை தரும். வடக்கு மேடாக இருந்தால் எல்லா விதத்திலும் கெடுதல். வடகிழக்கு பள்ளமாக இருக்கும்போது அனைத்து செல்வங்களின் வளர்ச்சி ஏற்படும். வடகிழக்கு மேடாக இருந்தால் அனைத்திலும் வறுமை ஏற்படும். நேற்று எங்கெங்கு என்னென்ன வைத்து கொள்ளலாம் என்று நேற்றே சொல்லியிருந்தோம். வடகிழக்கில்தான் மெயின் என்ட்ரன்ஸ், தலைவாசல் வைக்க வேண்டும். அதை எப்படி 30 அடியை 9ஆக பிரித்து அதில் 3 பாகத்தை விட்டுவிட்டு 4வது பாகத்திலிருந்து 4 அடியோ 5 அடியோ வாசல் வைத்து கொள்ளலாம். கிழக்கு பக்கம் வாசல் வைக்கும்போது அதற்கு நேர் எதிரில் மேற்கு பக்கம் ஒரு வாசல் வைத்து கொள்ளலாம். அதுவும் உச்சத்தில் தான் வரும். அங்கே சம்பு, போர்வெல், ஹால் எல்லாமே வடகிழக்கில் வருவது நல்லது. தென்கிழக்கு சமையலறை, அக்னி மூலை என்பது சமையலறை, கிழக்கு நோக்கி சமைக்கும்படி நாம் மேடை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தென்மேற்கு படுக்கை அறைக்கு மிகவும் உகந்தது. அதேபோல் பணப்பெட்டகம், பீரோ வைப்பதும் தென்மேற்கில் தான் வைக்க வேண்டும். என்ற பாரமான பொருட்களை வைக்க வேண்டும். இதில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பீரோ எப்பவும் மர பீரோவாக இருப்பது நல்லது. பணத்தையும் நகைகளையும் மர பீரோவில் வைப்பது நல்லது. இல்லை மர பீரோ இல்லை, இரும்பு பீரோ தான் இருக்கிறது என்றால் அட்லீஸ்ட் ஒரு மர பெட்டியையாவது வாங்கி அதில் பணத்தையும் நகையையும் வைத்து அதை பீரோவிற்குள் வைக்க வேண்டும். டாக்குமெண்ட்ஸ், வீட்டு பத்திரம், மற்ற பத்திரங்கள், பேங்க் டாக்குமெண்ட்ஸ், எஃப்டி ரிசீட் எல்லாமே தென்மேற்கில்
மரப்பெட்டியில் வைப்பது மிகவும் நல்லது. அதை எடுத்து பார்க்கும்பொழுது, வெளியில் எடுத்து பார்க்கும்பொழுது பக்கத்தில், ஏனென்றால் படுக்கை அறையும் அங்கே தான் சொல்லியிருக்கிறோம். படுக்கை அறையின் மேல் அவற்றை எல்லாம் வைத்து பார்க்கக்கூடாது. அது தனியாக ஒரு மேஜை போட்டு அந்த மேஜையின் மேல் அவற்றை வைத்து பார்க்க வேண்டும். பிறகு அதை எடுத்து பத்திரமாக உள்ளே வைக்க வேண்டும். சரி, வடகிழக்கு வாயு மூலை, அங்கே தான் செப்டிக் டேங்க், டாய்லெட் எல்லாமே சொல்லியிருந்தோம். ஒருவேளை தென்கிழக்கில் சமையல் அறைக்கு வசதி இல்லை, இடமில்லை என்றால் வடமேற்கில் வைத்து கொள்ளலாம். செகண்ட் சாய்ஸ். அதேபோல் வீட்டுக்கு பக்கத்தில் கசாப்பு கடை, மருத்துவமனை 100 மீட்டருக்குள் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தோம். அது நம்முடைய இதுதான். அதேபோல் மேற்கு பக்கம் பள்ளம் இருக்கக்கூடாது. வீட்டுக்கு வெளியில் உள்ளேயும் இருக்கக்கூடாது, வெளியிலும் இருக்கக்கூடாது. அதே தெற்கு பக்கம் மலைகள் அதுபோல் இருந்தால் உயரமான மரங்கள் இவற்றை வைத்து கொள்ளலாம். அதேபோல் சாலைகள் 4 பக்கமும் சாலை ரோடு இருந்தால் அது மிக மிக உத்தமமான மனை. 3 பக்கம் இருந்தால் அதை விட கொஞ்சம் பரவாயில்லை. 2 பக்கம் இருந்தால் சுமார், 1 பக்கம் இருந்தால் சாதாரண மனை. எத்தனை பக்கம் திசை இருக்கிறது. அதேபோல் அடி கணக்கும் இருக்கிறது. அது எல்லா பஞ்சாங்கத்திலும் எல்லா கேலண்டர்களிலும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதுவரை வாயில்களின் எண்ணிக்கை 2 வைப்பது மிகவும் நல்லது. அதற்கு மேலும் 4, 6, 8 பெரிய வீடாக இருந்தால் 8, 12 வரை இருக்கலாம். இதுபோல் வாஸ்து பலம் எதுன்னு இயற்கையோடு இயைந்த வாழ்வு என்று சொல்லியிருந்தேன். ஏனென்றால் பூமி 24 டிகிரி, 23.5, 24 டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. உண்மையில் சொல்லப்போனால் பூமி 100 ஆண்டுகளுக்கு 1 டிகிரி சாய்ந்து வருவதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். அப்படி பார்த்தால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமி கிட்டத்தட்ட சமநிலையில் இருந்தது. அதாவது 3 டிகிரி 4 டிகிரி தான் சாய்ந்திருந்தது. இப்பொழுது கிட்டத்தட்ட 24 டிகிரி சாய்ந்து விட்டது. ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கும் 1 டிகிரி சாய்ந்து கொண்டே போகிறது. அதனால்தான் முதல் அஸ்வினி நட்சத்திரம் என்பது மேஷ ராசியிலிருந்து இப்பொழுது பூமி ஆரம்பம் மீன ராசிக்கு சென்று விட்டது. ராமநவமி கூட சித்திரை மாதத்தில் வர வேண்டியது பங்குனி மாதத்திலேயே வந்து விடுகிறது. ஆவணி மாதம் வர வேண்டியது ஆடி மாதத்திலேயே வந்து விடுகிறது. இதெல்லாம் இந்த பூமி சுழற்சியின் காரணமாக அமாவாசை, பொதுவாக பௌர்ணமி என்று தான், பௌர்ணமிகளை வைத்து தான் நம்முடைய மாதங்களுக்கே பேர் வைத்திருக்கிறார்கள். சித்ரா பௌர்ணமி அன்று சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கும். வைகாசி பௌர்ணமி. அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது வைகாசி பௌர்ணமி. அதேபோல் தைப்பூசம், ஆவணி அவிட்டம், மாசி மகம், பங்குனி உத்திரம், இவை எல்லாமே பௌர்ணமிகளை வைத்து, பௌர்ணமி நாளில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதை வைத்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் இன்று பூமியின் சுழற்சியால், பூமியின் சாய்வால் சாய்ந்து வருகின்றன, மாறி வருகின்றன. அதற்கேற்ற போல் நாம் திருத்தி கொள்ள வேண்டும். பஞ்சாங்கங்களே வாக்கிய பஞ்சாங்கம் என்று ஒன்று இருக்கிறது, திருக்கணித பஞ்சாங்கம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் 2 பஞ்சாங்கங்களையும் நீங்கள் வாங்கி வைத்து கொள்வது நல்லது. 2க்கும் சற்று மாறுபாடுகள் வரக்கூடும். அதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நான் வேறொரு வீடியோவில் கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். வணக்கம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.